நான் இந்துங்க. வெள்ளி செவ்வாவுக்கு தவறாம நான் கோயிலுக்கு போவேன், பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போவேன், நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவேன், முருகனுக்கு மாலை போடுவேன். எங்களுடைய கோயிலுக்கும் எங்களுடைய மதத்துக்கும் ஒரு பிரச்சனைனா நான் வீதியில இறங்கி போராடுறவன் தான் உண்மையான இந்து. வெறும் பக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இந்துன்னு சொல்லக்கூடாதுங்க. உங்களுடைய இந்துக்களுக்கும் உங்களுடைய பகுதியில் கோயிலுக்கும் ஒரு பிரச்சனைனா அதை எதிர்க்கிறதுக்கு சக்தி வேணும் என்பதை இந்த வாயில நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த எழுச்சி முன்னணியானது தேனி மாவட்டத்துல நிறைய நற்காரியங்களை செஞ்சுட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க சடையால் கோயில்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பாத பிரச்சனை வந்துச்சு. இங்க இருக்கிற இந்த எழுச்சி முன்னணி பொறுப்பாளர்கள் தான் அங்க போய் அந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து வச்சோம். அது யாரும் இந்த பகுதி வாழ் மக்கள் மறந்துடக்கூடாது. வீரப்பையனார் கோயில்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தர்கா ஒண்ணு கட்ட ஏற்பாடு பண்ணாங்க. அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரப்பையனார் வந்து இறங்கி நேருக்கு நேரம் வந்து சண்டை போட மாட்டாரு. இங்க இருக்கிற இந்த எழுச்சி முன்னணி பொறுப்பாளர்கள் மீது இறங்கிதான் அந்த வீரப்பையனாரை நாங்க மீட்டெடுத்துறாங்க, பெருமையா சொல்லிக்கிடுவோம். இன்னைக்கு சித்திரவதைனா வீரப்பையனார் கோயில் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் காரணம் இங்க இருக்க இந்த எழுச்சி முன்னணி பொறுப்பாளர்கள் தான். உங்களை வந்து நாங்க இந்த மாதிரி நாங்க இறங்கி எங்களோட வேலை பாருங்கன்னு சொல்லல. ஒரே ஒரு விஷயம் நாங்க மன்றாடி கேட்டுக்கிறோம், நடுநிலையாக இருக்க வேண்டாம். நீங்க இந்துவா இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க, பிறக்கும் போது இந்துவா தான் பிறக்கணும், சாகும் போது இந்துவாவே சாகணும். இதுதான் இந்து தர்மம் சொல்லுது. இந்த சனாதனத்தை காக்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் அங்க ஒன்று கூடி இருக்கோம். உங்களால முடிஞ்சது உங்க கோயில் உங்க பகுதியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா நீங்க வந்து எங்களோட களத்துல இறங்கி போராட வேணாம். இந்த எழுச்சி முன்னணி தகவல் கொடுங்க, நாங்க 100% அதுல வெற்றி பெற்று தருவோம். நன்றி, வணக்கம்.